இந்திய ராணுவத்தில் தன்னார்வலர்களாக பணியாற்ற சண்டிகர் இளைஞர்கள் ஆர்வம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் திரண்ட இளைஞர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர். இந்திய ராணுவத்தில் தன்னார்வலர்களாக தாங்கள் பணியாற்ற விரும்புவதாக அந்த இளைஞர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சண்டிகர் நிர்வாகம் தன்னார்வலர்களுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் பயிற்சி முகாம் அருகே ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் குவிந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு எதிராக அவர்கள் தொடர் முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்திய ராணுவத்தில் தன்னார்வலர்களாக பணியாற்ற சண்டிகர் இளைஞர்கள் ஆர்வம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்காக அவ்விடத்தில் குழுமியிருக்கக்கூடிய இளைஞர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர். பயிற்சி முகாம் அருகே அவர்கள் தற்போது குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சண்டிகர் நிர்வாகம் இந்திய ராணுவத்தில் பணியாற்ற அழைப்பு விடுத்திருந்தது. அந்த அழைப்பை ஏற்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த பகுதியில் தற்போது குவிந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர்ந்த முழக்கங்களை அவர்கள் எழுப்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது. நம்மோடு இப்போது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் கணேசன் அவர்கள் இணைக்கிறார். வணக்கம் சார். தொடர்ந்த ஒரு பரபரப்பு நிலவக்கூடிய நிலையில சில இளைஞர்கள் தானாக முன்வந்து ராணுவத்தில் பணியாற்றணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை சொல்லியிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இப்போ நேற்று நமது ஊடகத்தில் கேள்வி களத்தில் நான் பேசும்போதும் சொன்னேன், நம்ம இப்போ போர் அப்படிங்கிற போருக்குள்ள நுழைஞ்சிட்டோம். நம்ம விரும்பணுமோ இல்லையோ வி ஆர் இன்டு வார் அப்படிங்கிறத நான் நேற்று நம்மளுடைய ஊடக வாயிலாக சொன்னேன். இன்னைக்கு அதனுடைய வெளிப்பாடு ப்ரூஃப் நம்ம முன்னாடி இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி ராணுவ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போருக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ தகவல். இப்போ பாகிஸ்தான் நாட்டோட வான்வழி தாக்குதலுக்கு அவங்க ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் நம்மளுடைய வான்வழிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அவங்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எதை சுட்டு வீழ்த்தல அப்படிங்கிறது யாருமே அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல அவங்க 300-400 ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க. நம்மளை பொதுமக்களை தாக்குதல் பண்ணி அவங்களுக்கு நஷ்டத்தை விளைவிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது, நம்மளுடைய ஒரு ராணுவ ஸ்தலங்களாக உதம்பூர், பட்டான்கோட், ஆதம்பூர், புஜ், ஸ்ரீநகர், அவந்திப்பூர் இந்த ஏர்பேஸை டார்கெட் பண்ணி அவங்களுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்திருக்கு. டெல்லியை பார்த்து ஒரு ஃபத்தா மிசைல் வந்திருக்கு. இது எல்லாமே எதை நோக்கி காட்டுதுன்னா, அவங்க போர்ன்றத அந்த லைனை தாண்டி உள்ள போர் அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம போர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனா நம்ம போருக்குள்ள நுழைஞ்சிட்டோம். நம்மள அறியாம நம்ம போருக்குள்ள இருக்கோம் அப்படிங்கறத தான் காட்டுது. இப்ப இந்த தாக்குதலை நம்ம முறியடிக்கும் விதமா நம்ம செஞ்ச இதையும் இன்னைக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. என்னன்றத நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ல இருந்து பிரிசிஷன் துல்லியமாக அடிக்கக்கூடிய மிசைல்ஸ் வச்சு அவங்களுடைய ராணுவ தளங்களை நம்ம அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நமது அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்கு. இப்போ இந்த இது என்ன எதை குறிக்குது அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, we are into war. இந்த சமயத்துல இந்த நாட்டுல இருக்கிற, அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் முன்னாடி வரணும் வருவாங்க அப்படிங்கிறது வரலாற்றுல இந்திய தேசத்துல ஒவ்வொரு வாரம் நடக்கிறது தான். இப்பயும் நம்ம நாடு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலையில பாகிஸ்தான் மாதிரி இல்லாம நம்ம நாட்டுல எல்லாமே கட்சி பாகுபாடு இன்றி, மதம், ஜாதி, இந்த எந்த பாகுபாடு இன்றி ஒரு குரலாக ஒரே ஒரு இதாக ஒற்றுமையா நம்ம ராணுவத்தின் பின்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிறத வாய்மொழியாகவே சொல்லிக்கிட்டு இருந்ததை செயல் வடிவமா காட்டுறது தான் நம்மளுடைய சேனல்ல இப்ப சண்டிகர்ல அந்த இது ஒரு இதை காட்டுறீங்க. சண்டிகர்ல மட்டும் கிடையாது. இப்ப நீங்க என் சண்டிகர்ல ஏன் அப்படின்னா, அங்க ஒரு மிலிட்டரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அங்க அவங்களுடைய
ஏர் ரைடு ட்ரில் டெய்லி போகுது, அவங்களுக்கு பிளாக் அவுட் பண்றாங்க. அங்க வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஜாஸ்தி. அவங்க காலங்காலமாக வந்து இந்த மாதிரி போர் என்ற அசாதாரண சூழ்நிலையை பார்த்ததுனால அவங்களுக்கு தெரியும். இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டேன்னா நமக்கு போர் என்பது பெரிய பாதிப்பை இது வரைக்கும் வரலாறுல நம்ம திரும்பி பார்த்தாலே நம்ம தமிழ்நாட்டுக்கு போர் என்கிறது அவளுக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு அந்த மாதிரி ஒரு அவசியம் ஒரு சூழல் வரும்போது ஈவன் தமிழ்நாட்டு இளைஞர்களும் இதே மாதிரி வந்து ராணுவத்திற்கு போய் வந்து அவர்களுக்கு உதவுவதற்கு ரெடியா இருப்பாங்கிறது எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரியும். ஒரு ராணுவ அதிகாரியா நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் போதும் பார்த்திருக்கேன். இன்னைக்கு வந்து உடல் தகுதி பெற்றவங்க இல்ல, தகுதி இல்லாதவங்க கூட ஏதாவது ஒரு விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த இந்திய ரத்தத்துல வந்து எல்லாருக்குமே உள்ள ஒண்ணுதான். இப்ப வந்து நேத்து நடந்த அட்டாக் அப்புறமா அதோடைய ஒரு சில சிக்னிபிகன்ஸ் வந்து நம்ம பேச வேண்டியது இருக்கு. அத கொஞ்சம் 2 மினிட்ஸ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நம்மளுடைய அரசாங்கம் இப்போ வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ்ல வந்து சொன்னது வந்து என்னன்னா, அவங்க எப்படி தாக்குதல் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முந்தா நாள் வந்து அவங்க பண்ணது வந்து ஒரு 300-400 ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க. அதுல பெரும்பாலானவை டம்மி ட்ரோன்ஸ், அதுல வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கிடையாது. ஒரு சில ட்ரோன்ஸ்ல மட்டும் கொஞ்சமா வெடிமருந்தை வச்சு அனுப்பி அதை நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா என்கேஜ் பண்ணுது, நம்மளுடைய தயார் நிலை எந்த மாதிரி எந்த லெவல்ல இருக்கு, நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க செஞ்ச முயற்சி முந்தா நாள் பண்ணது. நேத்தும் அதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் வந்து அனுப்புறாங்க. ஹெவி ஆர்ட்லரி ஷெல்லிங் பண்றாங்க, மிசைல்ஸ் வச்சு ஃபயர் பண்றாங்க, அவங்களுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வருது. இந்த சூழல்ல நம்மளுடைய ராணுவம் வந்து அவங்களுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ராணுவத்துக்கான டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ராணுவ தளவாடங்களை ஸ்டோர் பண்ணி வைக்க சேமிப்பு கிடங்கு, அவங்களுடைய ரெடார் சைட்டு, இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ராணுவம் சம்பந்தப்பட்ட தளங்களை மட்டும் குறிவைத்து தாக்குதல் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ல இருக்கிற துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு மிசைல் வச்சு கிரவுண்ட் பேஸ் மிசைல் வச்சு பண்ணதா வந்து அதிகாரப்பூர்வ தகவல். இந்த தகவல் வந்து நம்ம கொடுக்கறது வந்து என்னன்னா உலக அரங்குல ஒன்ன வந்து நிலைநாட்டுது. எந்த தகவல் நம்மளுடைய மக்களுக்கு இந்த நேரத்துல போய் சேர வேண்டுமோ அது சேர்றது போக ஒரு சில இது வந்து தேசிய நலன் கருதி வெளியிடாம உள்ளது வந்து ஒரு எல்லா அரசாங்கமும் செய்யற சென்சார்ஷிப். அதை வந்து நான் வந்து இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இன்னொரு சென்டென்ஸை வந்து நம்ம குறிப்பா என்ன பார்க்கணும்னா, நேற்று வரை நம்ம வந்து சொன்னது வந்து ப்ரொபோர்ஷனேட்டா நான் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவேன், அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பதிலடி கொடுப்பேன், அது போக வந்து அவங்க ராணுவத்தை நான் இது பண்ண மாட்டேன், எஸ்கலேட்டரியா இருக்காது, ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கும் அப்படின்னு நேத்து வரை நம்மளுடைய நிலை மாறி, ஏன்னா இந்த நிலை இப்படியே கண்டித்தா இது கண்டினியூ ஆனா இது வந்து பல வருடங்களுக்கு நீடிக்கும்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இந்த நிலை நமது தற்போதைய டிட்டரன்ஸ்ங்கிற நிலை மாறி இனிஷியேட்டிவ் நம்ம கையில இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க ராணுவம், அதாவது நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூருங்கிறது வந்து ஒரு தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு தாக்குதலா மட்டும்தான் நம்ம ஆரம்பிச்சோம். இப்ப வந்து தீவிரவாதிக்கு எதிரான தாக்குதல்ல அவங்களோட பாகிஸ்தான் ராணுவம் தன்னைத்தானே உள்நுழைத்து நாங்கள் தீவிரவாதிகள் மாதிரி தான் அப்படிங்கிற அந்த ரோலை அவங்களே அசியூம் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை 2 நாடுகளுக்கு உள்ள ஒரு பிரச்சனையாக மாற்றி நம்ம மீது போரை திணித்து விட்டார்கள். இந்த போர் அவர்களுடைய போராக இருக்கக்கூடாது, இது இந்தியாவின் போராகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டிய பட்சத்தில் நான் என்ன இன்னைக்கு நம்புறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு கொடுத்த இந்த பிரஸ் ரிலீஸ்ல நமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு வந்து என்னதான் இருந்தாலும் ப்ரொபோர்ஷனேட்டா நாங்க அடிப்போம் அப்படிங்கிறது, நம்ம வந்து போரை எஸ்கலேட் ஆக விரும்பவில்லை, அதுக்கு பாகிஸ்தான் சரியாக அதே மாதிரி அவர்களும் நடந்து கொண்டால் இது போரை நோக்கி போகாதுன்னு சொல்றத வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம அவங்க நேத்து செஞ்ச அந்த இதுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுத்து விட்டோம் அல்லது கொடுக்க போகிறோம் என்றுதான் பார்க்கிறேன். ஒரு ராணுவ அதிகாரியாக நான் பார்ப்பது என்னவென்றால், இனிஷியேட்டிவ் எப்பயுமே எதிரியின் கையில் கொடுக்க கூடாது. முதல் அடி பெரிய அடி நம்ம அடியா இருக்க வேண்டும். அப்படி அடிக்கும் போது அவருடைய ராணுவம் வந்து தன்னுடைய போரிடும் தன்மை, தன்னுடைய பலத்தை இழந்து விட்டு பலவீனமாகிவிடும். அப்படி பலவீனமாக்கி அதை போரிடும் தன்மையை ஜீரோவாக்காத வரையில் இந்த நிலை நீடிக்கும், பல வருடங்கள் போகும் என்பது என்னுடைய சிறிய கருத்து. இதை கருத்தில் கொண்டு நம்மளுடைய அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டும் நமது அரசாங்கம். அல்லது இது வந்து என்னுடைய தனி மனிதனா ஒரு சாதாரண ஒரு லெப்டினன்ட் கர்னலா இருந்த எனக்கு தோணும் போது வந்து அத்தனை சீஃப்ஸ் ஆஃப் போர்சஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், NSA, பிரதம மந்திரி, கேபினட் கமிட்டி இவங்களுக்கு தோணும் கண்டிப்பா அப்படின்னு நான் நம்புறேன். அவங்க இந்த வழியில ஏற்கனவே ஒரு கவுண்டரோ எதிர்வினையோ தொடங்கி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்புறேன், வாழ்த்துறேன்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.